அனைவருக்கும் வணக்கம். ஈகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏற்கனவே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் அமேசானில் எப்படி நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, அதோடைய கமிஷன்லாம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், எப்படி ஒரு ப்ராடக்டை நம்மக்கிட்ட ப்ராடக்டே இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகளவு ப்ராஃபிட் கிடைக்காது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பார்ட் டைம் இன்கம்மாக நம்ம வேணால் பண்ணிக்கலாம். நமக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இப்போ லாக்டவுன் டைம்லாம் நமக்கு ஒர்க் எதுவும் இல்லை அப்படிங்கிற டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் காசை நம்ம ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோவில் அமேசானில் எப்படி நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா ஏன் அப் டு 10% அஃபிலியேட் ஃபீஸ் குவாலிஃபையிங் பர்ச்சேசஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய ப்ராடக்டோடைய அந்த விளம்பரத்தை பார்த்து யாராவது ப்ராடக்ட் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு 10% அப் டு 10% வரைக்கும் கிடைக்கும். எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 10 கிடைக்காது, 10% மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா சைன் அப்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். ஏற்கனவே நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பேர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பேர் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த பேர் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஓன் பேரே நீங்கள் கொடுத்துக்கோங்க, வேறு எதுவும் மாற்றி கொடுக்க வேண்டாம். அடுத்து இந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. இங்கே பேயி நேம் இதெல்லாம் கேட்கு. இது பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறதா நம்ம கொடுக்கணும். இங்கே பேர் எதுவும் மாற்றி கொடுத்துடக்கூடாது. இங்கே உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த பேயி நேமு, அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸு, பின்கோடு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் பேமெண்ட் நமக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா ஹூ இஸ் த மெயின் கான்டாக்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட்னு கேட்டிருக்கோம். இதில் யார் மேலே நான் சொல்லியிருக்கணும் அவங்க தான் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிக்கணும், ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது நீங்கள் யூஎஸ் பர்சனான்னு கேட்குறாங்க, அதுக்கு நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் யுவர் வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி என்டர் யுவர் மொபைல் ஆப் யூஆர்எல் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடியது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னால் ஒரு பொருளை மற்றவங்களுக்கு விளம்பரப்படுத்தி வாங்க வைக்கிறது, சரிங்களா? அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு. நீங்கள் எப்படி விளம்பரப்படுத்துவீங்க? இப்போ அமேசானில் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி விளம்பரப்படுத்துவீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், அந்த வெப்சைட் மூலிமா நான் விளம்பரப்படுத்துவேன். என் வெப்சைட்டை ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் பார்ப்பாங்க. அதில் நான் இந்த விளம்பரத்தை ஷோ பண்ணேன் அப்படின்னா அது மூலிமா பொருளை வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லையா, நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கேன், ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஷேர் பண்ணும்போது ஒரு போஸ்ட் நான் ஷேர் பண்ணும்போது அது இத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா டெலிகிராம் சேனல் நான் வச்சுருக்கேன், டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்காங்க, அந்த சேனலில் நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 5000 பேர் இருக்காங்க, அவங்க இதை பார்ப்பாங்க நான் ஷேர் பண்ணால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் அவங்க இங்கே கேட்குறாங்க, ஓகேங்களா? நீங்கள் வெப்சைட் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஓன் வெப்சைட் இருந்தால் தான் இதை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். வெப்சைட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யூடியூப் சேனலோ ஃபேஸ்புக் பேஜோ எது இருந்தாலும் அதோடைய யூஆர்எல் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே கொடுத்தா போதும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனலோடைய யூஆர்எல் இங்கே நான் கொடுக்குறேன். இதுதான் நம்ம சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சேனலுடைய யூஆர்எல். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் இந்த இடத்துல நீங்கள் எதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இப்போ நான் பண்ணது நான் யூடியூப் சேனல்லேருந்து பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் போயிட்டு ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஏதோ ஒரு பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு லாகின் பண்ணி சும்மா உள்ளே போய்ட்டு
உங்களுடைய லாகின் அக்கௌண்ட் உள்ளே போனோடனே அங்கே இருக்கிற அந்த யூஆர்எல் எடுத்து இங்கே போடக்கூடாது. ஒரு பேஜ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கணும். நான் இப்போ எப்படி யூடியூப்பில் போயிட்டு நான் எனக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த சேனலோட யூஆர்எல் எடுத்து போடணும். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் சொல்ல போனால் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா டெலகிராமில் குரூப் க்ரியேட் பண்ணணும். டெலகிராமில் சேனல் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிங்க் நமக்கு கிடைக்கும். t.me அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த மாதிரி லிங்க்கை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கொடுக்கணும். கொடுத்து இதில் ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் ஆப் யூஆர்எல்னு கேட்டிருக்கு. மொபைல் ஆப்னா சில பேர் மொபைல் ஆப் மூலிமா விளம்பரம் பண்ணுவாங்க. இந்த ட்ராப் ஷிப்பிங் மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மொபைல் ஆப் மூலிமா விளம்பரம் சில பேர் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய மொபைல் ஆப்போடைய லிங்க்கை இங்கே கொடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த மொபைல் ஆப்பில் எதுவும் கிடையாது, அதனால் நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்ல. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸை வந்து நம்ம அடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்டு அசோசியேட்ஸ் ஸ்டோர் ஐடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டோர் ஐடினா ஒன்றும் இல்லை, ஒரு பேர். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பேர் வைப்பீங்க இல்லைங்களா. ஒரு மொபைல் ஷாப் வைக்க போகிறீங்க அப்படின்னா ட்ரெண்டி மொபைல்ஸ், நியூ மொபைல்ஸ் அப்படின்னு பேர் வைப்பீங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் அமேசானில் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வைக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான பேரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே நம்ம சேனலோட நேமே கொடுக்குறேன். அடுத்தது நீங்கள் கொடுத்த வெப்சைட்டோடைய லிஸ்ட்டு வந்து இங்கே வரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் லிஸ்ட்டு வரும். மொபைல் ஆப்லும் நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல, அதனால் இங்கே எதுவும் வராது. இதில் வந்து ப்ளீஸ் என்டர் ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ் அண்டு நம்பர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்ருக்கோம், அதனால் அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் ஆர் யுவர் வெப்சைட்ஸ் ஆர் மொபைல் ஆப்ஸ் அபவுட் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வெப்சைட்டோ ஃபேஸ்புக் பேஜோ யூடியூப் சேனலோ எதை பற்றி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதில் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா இகாமர்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் அதை நான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்கள் எது சம்மந்தமாக யூடியூப் சேனலோ ஃபேஸ்புக் பேஜோ வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் இகாமர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் பெஸ்ட் டெஸ்கிரைப்ஸ் யுவர் வெப்சைட், எந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து ட்ராவல், ஃபிட்னஸ், நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ரீட்டெயில், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, நம்ம இந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து இந்த இகாமர்ஸ் வெப்சைட்டை பற்றி தான் சொல்லித்தரோம், அதனால் நான் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது செகண்டரி டாப்பிக்காக என்ன நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்டரி டாப்பிக்கில் ரீட்டெயில் பற்றி நான் சொல்லித்தரதுனால ரீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது வாட் டைப் ஆஃப் அமேசான் ஐட்டம்ஸ் டூ யூ இன்டென்ட் டு லிஸ்ட் ஆன் யுவர் வெப்சைட்ஸ், நீங்கள் எது சம்மந்தமான ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் யூடியூப்பில் எதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு டெம்பரரி தான், நீங்கள் இதில் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஹோம் அண்ட் கார்டன், டாய்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் இது 3 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து மேனுஃபேக்சரர், நான் ப்ராஃபிட், சோசியல் மீடியா பேஜ், குரூப்பு, இதில் வந்து நம்மளது வந்து சோசியல் மீடியா இதில் தான் வரும், அதை கொடுத்துக்கோங்க. செகண்டரி என்னான்னு கேட்குறாங்க. செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது நம்மளது, அது வந்து அதுவும் சோசியல் மீடியா தான் வரும், அதனால் அதை கொடுத்துக்கலாம். அடுத்தது டிராஃபிக் அண்டு மானிட்டைசேஷன், ஹவு டு யூ டிரைவ் டிராஃபிக், எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய டிராஃபிக்கை வந்து இங்கே கொண்டு வருவீங்க, அதாவது உங்களுடைய சேனலுக்கு வியூவர்ஸ் எங்கேருந்து வராங்க, எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி என்னுடைய சேனலுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது ஒரு யூடியூப்பில் இப்போ இகாமர்ஸ் டீட்டெயில்ஸ் அபவுட் தமிழ் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னா என்னோடது வரும். அதே மாதிரி சோசியல் நெட்வொர்க்னால் இப்போ ஃபேஸ்புக்கில் நான் என்னோடய ஆடை போடுவேன், இன்ஸ்டாவில் போடுவேன், அதன் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்துட்டு இங்கே வருவாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் நான் போடுற வீடியோட லிங்க்கை போட்டு என்னுடைய தம்ப்நெயிலை வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து பேஸ்ட் பண்ணனா அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து அதை பார்க்குறதுக்கு வருவாங்க.
ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்குள்ளே ஆளுங்களை கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதை கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எது மூலிமா நீங்கள் கொண்டு வருவீங்களோ அதை நீங்கள் எங்கேயே கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோரும் இதை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சோஷியல் நெட்வொர்க் மூலிமா தான் நம்ம டிராஃபிக்கே நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், எதில் ஷேர் பண்ணுவீங்க? சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இதை சோஷியல் மீடியா கொடுத்துக்கோங்க. அடுத்தது, ஹவு டு யூ யூட்டிலைஸ் யுவர் வெப்சைட்? எப்படி வந்து இன்கம் வந்து நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க உங்களுடைய சேனலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அமேசான் அசோசியேட்ஸ் இஸ் த ஒன்லி மானிட்டைசேஷன் ஐ யூஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு வந்து வெப்சைட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது, வேறு எந்த வருமானமும் கிடையாது. இதிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் நான் ரன் பண்ணுவேன் அப்படிங்கிறத இதுக்கு அர்த்தம். அமேசான் அசோசியேட்ஸுங்கிறது தான் அஃபிலியேட் ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராம் மூலிமா வரக்கூடிய இன்கம்மை வச்சு தான் நான் என்னுடைய சேனலை வந்து ரன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இதோடைய அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இகாமர்ஸ் ஆன்லைன் ரீட்டைல். இது நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இகாமர்ஸ் வெப்சைட்டில் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன், அது மூலிமா வர இன்கம்மை வச்சும் நான் இந்த சேனலை வந்து ரன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காமனாக எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஆப்ஷன் அமேசான் அசோசியேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனே நீங்கள் இது ரெண்டுலேயும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது, ஹவு டு யூ யூஸ்வலி பில்ட் லிங்க்ஸ்? நீங்கள் எப்படி வந்து லிங்க்கை க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து அதர் கொடுத்துக்கோங்க. ஹவு மெனி டோட்டல் யூனிக் விசிட்டர்ஸ்? உங்களுடைய இதுக்கு வந்து பெர் மந்த்துக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வருவாங்க? உங்களுடைய வெப்சைட்டையோ பிளாகையோ யூடியூபையோ பார்க்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை விசிட்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 500லேருந்து 5000 வரைக்குமா, இல்லை 5000லேருந்து 50,000 வரைக்குமா? இந்த மாதிரி எத்தனை பேர் பார்ப்பாங்க உங்களுடைய வெப்சைட்டையோ யூடியூபையோ அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து 5,000 to 50,000 கொடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது, வாட் இஸ் யுவர் ப்ரைமரி ரீசன் ஃபார் ஜாயினிங்? நீங்கள் எதுக்காக வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நீங்கள் ரெண்டில் எதோ ஒன்று கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து ஹவு டு யூ ஹியர் அபவுட் திஸ்? எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த அமேசான் சைட்டே கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் அமேசான் சைட்டில் தான் இதை பற்றி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இங்கே கேப்சா கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு டேர்ம்ஸை வந்து அக்ரி பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஃபார் அப்ளையிங் டு த Amazon.in அசோசியேட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நம்மளோட வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க, ecom master 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐடியை. அடுத்தது, என்டர் யுவர் பேமெண்ட் அண்டு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன். இதை வந்து நீங்கள் இப்போயும் கொடுக்கலாம், இல்லை பின்னாடியும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போயே கொடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா பின்னாடி போயிட்டு நீங்கள் அங்கே போய் தேடிட்டு இருக்கணும் ஆப்ஷனில். அதனால் இப்போயே வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை வந்து ரீஎன்ட்ரு பண்ண சொல்லுவோம். அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி இன்னொரு வாட்டி சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, யுவர் பேமெண்ட் மெத்தட்னு போட்டு உங்களுடைய இது வந்து பேமெண்ட் சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பேமி பை என்இஎஃப்டியில் மட்டும்தான் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. வேறு எந்த டைப் ஆஃப் இதுவும் கிடையாது. அமேசான் பேலையோ இல்லை யூபிஐ யூஸ் பண்ணியோ எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. என்இஎஃப்டியில் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 1000 rupees மினிமம் ஏர்னிங்ஸ். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1000 ரூபா மதிப்பில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கீங்க, அதை ஒரு 2 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கமிஷன் வந்து ஒரு 70 ரூபா 60 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இங்கே அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். எப்போ 1000 rupees வருதோ அப்போ தான் உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி, பேங்க் நேமு, இது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இதை என்ட்ரி பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம Amazon.in போனோம் அப்படின்னா, இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா அமேசான் அசோசியேட்ஸ் சைட் ஸ்ட்ரிப்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று வந்திருக்கும். இது வந்து நார்மலாக இருக்காது. நீங்கள் நார்மலாக வந்து லேப்பில் வந்து போனீங்க அப்படின்னா, Amazon.in போனீங்கன்னா இந்த ஒரு ரோ பார்த்திங்கன்னா இருக்காது. இது இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இது எதனால் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா, நம்ம அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் உள்ளே லாகின் பண்ணதுனால நமக்கு இந்த டேப் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இப்போ இது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய ப்ராடக்டை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம்.
அது எப்படி நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ண விருப்பப்படுறேன். நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே டெக்ஸ்ட்டு, இமேஜு, டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டெக்ஸ்ட்டுனா இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் வரும். ஷேர் பண்ணும்போது இந்த எழுத்துக்கள் மட்டும் வரும், இந்த இமேஜ் வராது. அடுத்து இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா வெறும் இமேஜ் மட்டும் அங்கே ஷோ ஆகும். அடுத்தது டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ் அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட்டும் வரும், இமேஜும் சேர்த்து வரும். நம்ம டெக்ஸ்ட்டும் இமேஜும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்ம ஃபேஸ்புக் பேஜை வாட்ச் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது நல்லா இருக்குது நம்ம வாங்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. அதனால் நம்ம டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டு சைடில் வந்திருக்கும். இதில் வந்து ஓப்பன் லிங்க் இன் எ நியூ டேபு, ஷோ பார்டர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டையுமே டிக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்க மாதிரி இந்த மாதிரி இமேஜ் வரணும் அப்படின்னா ஷோ பார்டர் கொடுக்கணும். இந்த டிக்கை எடுத்து விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, பார்டர் இல்லாமல் வெறும் இமேஜ் மட்டும் வரும். நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நமக்கு வரும். அதனால் நீங்கள் இந்த ஷோ பார்டரை கொடுத்துக்கோங்க. ஷோ பார்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும். அடுத்தது ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த லிங்க்கை யார் கிளிக் பண்ணாலும் உடனே நியூ டேப்பில் போய் அது ஓப்பன் ஆகும். நம்ம அதே டேப்பில் ஓப்பன் ஆனிச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருக்காங்க, திடீர்னு கிளிக் பண்ணுறாங்க, அடுத்த டேப்பில் ஓப்பன் பண்ணால் தான் அதை அவங்க போய் பார்ப்பாங்க. அதே டேப்பில் ஓப்பன் ஆனிச்சுன்னா டக்குன்னு வந்து வெளியே வந்துடுவாங்க. அதனால் இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லிங்க்கு மேலே இந்த பேர் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எங்கே ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க போய் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபேஸ்புக் லிங்க்கையோ யூடியூப் லிங்க்கையோ ஏதோ ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பீங்க. அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்தது. அதுக்காக நீங்கள் அதில் மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபேஸ்புக்கில் போய்ட்டு புதுசாக ஒரு போஸ்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகி இதோட ப்ரிவ்யூ வந்து இங்கே வரும். இந்த ப்ரிவ்யூ வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டோடைய ப்ரிவ்யூ வந்து இங்கே வந்துருச்சு. மேலே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கிறோம் அட்ராக்டிவாக. இப்போ நம்ம இந்த லிங்க்கை பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று நம்ம மேலே டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி ஏதாவது ஒரு வேர்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிது, நீங்கள் சீக்கிரமாக வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம போஸ்ட் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து ரிபோக் ஷூஸ் 50% ஆஃப்னு நான் போட்டது இங்கே வருது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை பார்க்குறவங்க இதை வந்து கிளிக் பண்ணுவாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து அமேசானுடைய வெப்சைட்டுக்கே இந்த லிங்க் வந்து போகும்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல டேக் ஈக்குவல் டு ஈகாம் மாஸ்டர் 21 அண்ட் லிங்க் கோடுன்னு போட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம். சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக அமேசானுடைய வெப்சைட்லேருந்து சேல் ஆகலை, அதாவது நம்மளுடைய ஐடி வழியாக சேல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதே ப்ராடக்டை அமேசான்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்டை மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஈகாம் மாஸ்டர் இந்த மாதிரி இந்த வேர்டெலாம் இங்கே வராது. சரிங்களா? இது எதனால் வருது அப்படின்னா, நம்மளுடைய லிங்க்லேருந்து தான் இது சேல் ஆகுது அப்படிங்கிறத இது க்ரியேட் பண்ணியிருக்கு அமேசான். ஸோ இப்போ இதை வந்து ஒருத்தர் வந்து பை பண்ணி வாங்கிட்டாரு அப்படின்னா இந்த லிங்க் மூலியமாக தான் இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு அமேசானில் கணக்கு வந்துடும். ஸோ நம்மளுடைய ஐடி வந்து இதில் வந்து எம்பெட் ஆகிருக்கு. அதனால் இது நம்ம மூலியமாக தான் சேல் ஆணுச்சு அப்படிங்கிறது அமேசானுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கான பர்டிகுலர் கமிஷனை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ப்ரைஸில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம மீஷோ மாதிரிலாம் ப்ரைஸை வந்து மாற்றி போட்டுலாம் நம்மளால் இங்கே சேல் பண்ண முடியாது. அமேசானில் என்ன சேல் ஆகிட்டு இருக்கோ அது அப்படியே தான் நம்மளும் சேல் பண்ண போகிறோம். இந்த லிங்க் வழியாக போனாலும் கஸ்டமருக்கு அதே காசு தான், டைரெக்டாக அமேசானில் போனாலும் உங்களுக்கு கஸ்டமருக்கு அதே காசு தான் வரும். ஆனால் இது மூலிமா போனால் நமக்கு கமிஷன் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லை 100 ப்ராடக்ட் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி நான் ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் பேமெண்ட்லாம் எப்படி பே அவுட் பண்ணுறது, எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு சேல் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை லாகின் பண்ணி காட்டுறேன் நான்.